வணக்கம் பாலாஜி. ஆண்டுதோறும் குறுவை சாகுபடி பணிகளுக்காக ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு கொடுக்க மறுத்ததன் காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து உரிய தண்ணீர் இருப்பு இல்லை. இதன் காரணமாக மேட்டூர் அணை இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படவில்லை. இதன் காரணமாக டெல்டா மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆண்டுதோறும் 15,000 ஏக்கர் முதல் 20,000 ஏக்கர் வரை குறுவை சாகுபடி பணிகளில் ஈடுபடுவது வழக்கம். இந்த ஆண்டு மேட்டூர் அணை திறக்கப்படாததன் காரணத்தினாலும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்ததன் காரணமாகவும் மின்னோட்டங்களில் தண்ணீர் வராத காரணத்தினாலும் குறுவை சாகுபடி பணிகள் விவசாயிகள் ஈடுபடவில்லை. இதன் காரணமாக 15,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் தரிசாக மாறியுள்ளது. திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்கள் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி இல்லாததன் காரணமாக வேலை வாய்ப்பை இழந்துள்ளனர். ஆகவே தமிழக அரசு திருவாரூர் மாவட்டத்தை வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவித்து ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகளின் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் தற்போது திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா குறுவை சாகுபடி முற்றிலும் பொய்த்து போனதன் காரணமாக விவசாய கூலி தொழிலாளர்கள் அண்டை மாவட்டங்களுக்கு பல்வேறு வேலைகளுக்கு தினக்கூலியாக செல்லக்கூடிய ஒரு அவல நிலை உள்ளது. எனவே தமிழக அரசு உடனடியாக குறுவை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் அதே போல் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் நிவாரணத்தை வழங்கிட வேண்டும் எனவும் விவசாயிகளின் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பாலாஜி.